ஒரு கேவ் மாதிரி ஒரு இது இருக்கு. பீச் தானே அப்படின்னு சொல்லி இங்கேயே போட்டுட்டு போயிடுறீங்க. எத்தனை 20 ചേഞ്ച് ഇല്ലട്ടാ 50. ഓക്കെ. എത്ര മണിക്ക് ഉണ്ടാകട്ടെ? ഓക്കെ ഓക്കെ. പിന്നെ എപ്പോഴാണ് തുറക്കണത്? 5 മണിക്ക്. അവിടെ 20 தான் வாங்குறாங்க. மேலே பேடு பார்க்கிங் எல்லாம் இருக்கா? அது எவ்வளோ வாங்குவான்னு தெரியல. மேபி 100. வாவ் guys, mesmerizing-ஆ இருக்கு இந்த வியூ. கார் பார்க்கிங்க்கு ஒரு பெருமை சேர்த்த மாதிரி இடம் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கு கைஸ். பார்க்கிங் பண்ணிட்டோம் காரு. ஸோ நம்ம கார்லாம் பண்ணிட்டோம். அண்ட் சிவன் டெம்பிள். அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், உங்களுக்கு அங்கே காட்டுறேன். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இவ்வளோ பெரிய போட்டை, அது ஒரு கண்டெய்னர் போட்டை வந்துட்டு பார்க்குறேன். கப்பல் அப்படியே வந்துட்டு இங்கேருந்து அப்படியே உள்ளே போயிடும் நினைக்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் அந்த கப்பல் வந்த ரோடு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்த ஒரு லோடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே ரோடு மாதிரி போட்டுருச்சு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு அந்த ஒரு இது இருக்குது. அண்டு நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட். அண்ட் இன்னும் ஒரு ஏன்னா இந்த மார்னிங் வியூ பாருங்கள், ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாகவே மிஸ்ட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு கண்டெய்னர், இவ்வளோ பெரிய கண்டெய்னர். அதுக்கப்புறம் கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. என்னென்னா இங்கே நின்னா ஒரு ஈவினிங் வரைக்கும் நின்றுருக்கலாம். அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஒரு நம்ம எப்படி சொல்கிற சிட்டிக்குள்ளே இருந்துட்டு இவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்கான ஸ்பாட்லாம் பார்க்கும்போது வந்துட்டு அப்படியே இங்கே இருந்துடலாம். ஒரு ஈவினிங் 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் அப்படியே நின்றுக்கிட்டு கடலை பார்த்துக்கிட்டு அப்படியே கடலில் போகிற போட் இங்கே பாருங்கள் எவ்வளோ போட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுடலாம், ஈவினிங் வரைக்கும் நின்றுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அன்லோட் முடிஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கண்டெய்னர் ஷிப் உள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஷிப் தனியாக பிரிஞ்சிருது பார்த்தீங்களா. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன்னு தெரியுதா? இது பிரிஞ்சு இப்போ அந்த கண்டெய்னர் ஷிப் அப்படியே உள்ளே போயிடும். அப்படியே உள்ளே போய் மறைஞ்சிடும். நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரக்குள்ளே இந்த கண்டெய்னர் ஷிப் இங்கே இருக்காது பாருங்கள். ஆனால் என்னென்னா நான் இதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ பார்க்கும்போது வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட், என்னடா நடக்குது, என்னடா இந்த இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இதை பார்த்து இருந்தவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது பெருசாக தெரியாது. ஓகே இது என்ன நார்மல் ஷிப் அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்க்காதவங்களுக்கெல்லாம் அது கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்மெண்ட். பார்த்தீங்களா, தனியாக பிரிஞ்சிருச்சு, அது போயிடுச்சு. இப்போ கண்டெய்னர் ஷிப் உள்ளே போயிட்டு இருக்குதோ இல்லை நிற்கிதோன்னு நினைக்கிறேன். இல்லை திரும்புது கைஸ், அப்படியே திரும்புது பார்த்தீங்களா கண்டெய்னர் ஷிப்பு. ஸோ இங்கே நியர்பை தான் போர்ட் இருக்குது. ஸோ அந்த ட்ரிவாண்ட்ரம் போர்ட் இருக்குது. மேபி அதில் அன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகுது. அந்த இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே மிஸ்ட்டுக்குள்ளே மறைஞ்சிரும் பாருங்கள். நம்ம எனக்கு அப்படியே ஒரு இயற்கை சாங்கை போட்டு பிஜிஎம் பேக்ரவுண்டில் போட்டு இன்னம்னா வச்சுக்கோங்க. கடல் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அலை வந்துட்டு இங்கிருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா அலை நார்மலாக தான் இருக்குது. இங்கிருந்தால் வந்துட்டு அந்த காற்றோட சூழல் வந்துட்டு அலை வருது. இப்போ அந்த போட் திரும்பிடுச்சு. நீ அவ்வளோதான் வந்துட்டு அந்த போட்டை பார்க்க முடியாது. இனி இது அடுத்து எந்த கண்ட்ரிக்கு போகுது அப்படின்லாம் நம்மளுக்கு தெரில. ஸோ இந்த அன்லோட் பண்ணிவிட்டு இதுவும் வந்துருச்சு. இது எடுத்துகிட்டு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது அந்த ஷிப் அப்படியே திரும்பி போயிட்டுருக்கு, உள்ளே போயிட்டுருக்குது. நியர்பை இவ்வளோ பக்கத்தில் வந்துருந்துச்சுங்க. இது வரைக்கும் ஒரு கண்டெய்னர் ஷிப் இவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்ததே இல்லை. ஒரு அமைதியான ஸ்பாட்டுன்னு கூட சொல்லலாம். நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் கைஸ் இப்போ இந்த ஸ்பாட்டு கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பாட் ஒன்று ஆட் பண்ணுற பாருங்க. சிவன் டெம்பிள். எல்லை இல்லாத ஜோதி அப்படின்னு ஒரு சாங்கை போட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த சிவன் டெம்பிள் எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு வந்துட்டு மிஸ் பண்ணாமல் வந்துருங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் சிவன் தலை தான், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய லிங்கம் தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபுல் சிவன் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஏதோ நிறைய கழுகு பாருங்க. அந்த ஷிப் அப்படியே
மிஸ்டுக்குள்ளே போயிட்டுருக்குது. ஷிப்புக்கு ஒரு டாட்டா சொல்லிடலாம். டாட்டா. சரி, ஓகே. நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரக்குள்ளே இந்த போட் இருக்குதா இல்லையான்னு வந்துட்டு சொல்கிறேன். அண்டு நம்ம உள்ளே போகிறோம். நம்மளும் வந்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே நின்றுட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டோம். டைம் போனதே தெரில. நியர்த்து ஒரு 1/2 hour நின்றுட்டோம். அப்படியே பார்த்து கடலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். போகலாமா? இதுதான் பார்க்கிங் வந்துட்டு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா சின்ன பார்க்கிங் தான். வெல்கம் டு கேவ் டெம்பிள். அழகாக இருக்குது. கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். ஐ மீன் வந்துட்டு மேலே அந்த சிவனையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த சிவன் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். பட் ஆனால் வந்துட்டு இங்கே இன்னொன்று இருக்குது. என்னன்னா, நான் மோஸ்ட்லி இந்த எந்த வீடியோவில் பார்க்கல. இங்கே ஒரு கேவ் மாதிரி ஒரு இது இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அசல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் போகணுமா கேவுக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளோ ஒருத்து. அந்த 100 rupees கொடுக்குறது அந்த வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. ஆனால் வந்துட்டு என்னன்னா, இது எல்லாமே சிமெண்ட் அந்த இதில் ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டோரியை சொல்லுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாச்சு வந்துட்டு ஒரு ஸ்டோரியை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. வந்துட்டு இந்த சிவன் ஸ்டாச்சு. ஸோ வந்துட்டு என்ன சொல்றது, இந்த ஸ்பாட் ஏன்டா இவ்வளோ நாள் மிஸ் பண்ணியிருந்தோம். நம்ம இது வரைக்கும் 2 டைம் ட்ரிவாண்ட்ரம் வந்து இருக்கிறோம். இந்த ஸ்பாட் ஏன்டா இவ்வளோ மிஸ் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் சபரிமலை சீசனால வந்து பேர் வந்துட்டு அந்த மாலை போட்டிருந்தவங்களாம் வந்து. ஸோ ஏன்னா இங்கிருந்து சபரிமலை பக்கம் தானே. ஸோ அதனால வந்துட்டு அவங்க இங்கேயும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு நான் போனதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு ருத்ராஜ கொட்டை கொடுத்துருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் இந்த ஒரு பூவும் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. என்னன்னா, ஒரு பியூர் வைப். நான் ஈஷால பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பியூர் வைப் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில். ஏன்னா உள்ள அந்த கேவ் வந்துட்டு அவ்வளோ ஒரு இதா இருந்துச்சு, ஒரு வைப் இருந்துச்சு. என்னன்னா கேவ் அதுக்கப்புறம் இந்த சிவன் டெம்பிள் பிளஸ் வந்துட்டு இப்படி ஒரு பீச். அந்த அலை சவுண்டு உங்களுக்கு கேக்குதா என்னன்னு தெரியல. அந்த சவுண்டு கூட இந்த சாமியை பார்க்கும்போது வந்துட்டு அது ஒரு ஏர்லி மார்னிங் அப்படிங்கும்போது இந்த வைப்பை வந்துட்டு ஒரு டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்துட்டு என்னால் எவ்வளோதான் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் அந்த வைப்பை உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் வந்துட்டு இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டு நம்ம மேப் அண்ட் மீ சேனல் வந்து Day 2 ட்ரிவாண்ட்ரம். இப்போ வந்துட்டு இதுதான் நம்ம அப்லோட் பண்றோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்க இருக்குன்னா, கோவளம் பீச்ல இருந்து கரெக்டாக வந்துட்டு 8.7 kilometers கிட்ட தான் இருக்குது. அண்ட் ரோட் வைஸ் எல்லாம் நீட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இங்க வாங்க, நான் ஒன்று காட்டுறேன். என்னன்னா, நிறைய பேர் இங்க வரீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இது பீச் தானே அப்படின்னு சொல்லி இங்கேயே போட்டுட்டு போயிடுறீங்க. போட்டுட்டு போறதுனால வந்துட்டு எவ்வளோ ஒரு இதா இருக்கு பாருங்க. இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ல வந்துட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு இது இருக்கணும். அவர் பாருங்க, பாவம் அந்த மனுஷன் வந்துட்டு காலையில இருந்து கஷ்டப்பட்டு. நானும் ஒரு ரொம்ப நேரம் நோட் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் கைஸ், அங்க பாருங்க அந்த பீச். எல்லாம் வந்துட்டு சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டு அங்க குளிக்கிறாங்க. ஸோ ஒரு வேற லெவல் ஸ்பாட்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா இருக்குது. உள்ள நீங்க போன் வந்துட்டு கேரி பண்ணிக்கலாம், எடுத்துட்டு போய்க்கலாம். ஆனா போட்டோ இருக்கக்கூடாது. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாமே சுத்தியும் சர்வேலன்ஸ். ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கோல்டன் ட்ரெஷரிங் கூட சொல்லலாம். நான் இந்த சிவன் டெம்பிள் வரும்போது வந்துட்டு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருந்தேன். என்னன்னா, சரி ஓகே ஒரு நார்மல் பீச் வரும் ஒரு சிவன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். பட் ஆனால் வந்து அந்த கேவுக்குள்ள போயிட்டு வரும்போது, இந்த சிவனை பார்க்கும்போது, இந்த பீச்சை பார்க்கும்போது கைஸ் சீரியஸா சொல்றேன், ஒரு மஸ்ட். ஏன்னா ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தவிடுபடி ஆக்கிருச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இல்லை, அவ்வளோ சூப்பரா இருக்குது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இவ்வளோ சொல்றேன், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது எதுவும் ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட சாட்டிஸ்ஃபைல வந்துட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். கண்டிப்பா பாருங்க கைஸ். அதுக்கப்புறம் டைமிங்கை விட்டுட்டேன். என்னன்னா டைமிங் லாஸ்ட் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். டைமிங் விட்டுட்டேன். நான் வந்து பர்டிகுலர் டைம்ல மட்டும்தான் வந்துட்டு இந்த கோவில் ஓப்பன்ல இருக்கும். ஸோ அதையும் தயவு செஞ்சு பிளான் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம நேற்று வந்துட்டு ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு மியூசியம் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டா 5 o'clock வந்துட்டு மியூசியம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது அந்த மியூசியம். பட் ஆனால் வந்துட்டு அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரிப்பு பிளான் பண்றவங்க தயவு செஞ்சு வந்துட்டு டைமுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அதை இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நேற்று நம்மளுக்கு நடந்த மாதிரி யாருக்கும் ஆகக்கூடாது, அந்த ஒரு இதுல தான் சொல்றோம். ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த vlog.
vlog வந்துட்டு இங்கிருந்து நான் சைனிங் ஆஃப் பண்றேன். ஓகே கைஸ், சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆதிமலா சிவன் டெம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடு வந்துட்டு நம்ம ட்ரிவாண்ட்ரம் ஜூல தான் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் ட்ரிவாண்ட்ரம் ஜூ. ஓகே கைஸ், பை. இந்த ரோட்ல நிறைய மாதிரி இந்த மாதிரி ஏரியா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா டிரைவிங் தெரியாதுன்னா பாதையில் நிறுத்திட்டீங்கன்னா கண்டிப்பா கஷ்டம். ஸோ வந்துட்டு ஏன்னா அங்க பாருங்க எவ்வளவு நெத்து குத்தா இருக்குன்னு பாத்தீங்கன்னா. இதோட வந்துட்டு நான் 3rd டைம் இந்த ரோட்ல போறேன். இதை விட நெத்து குத்து நான் வந்துட்டு இடம் இருக்குது, அதுவும் காட்டுறேன். அதுக்கப்புறம் கைஸ், இங்க வந்துட்டு ஒரு டப்பாலே வந்துட்டு ஏதோ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ என்னன்னு வாங்கி பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃப்ரூட் மிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. இந்த ஒரு பெரிய கப் 250 ml நினைக்கிறது இதில் வந்துட்டு தராங்க. சூப்பராக இருக்கு.